அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கிற பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னை அடுத்து உரையாற்ற இருக்கிற மரியாதைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் முகமது ஃபாரூக் ஆலிம் ஃபாசி அவர்களே, நிறைவுரை வழங்க இருக்கிற தமிழக வக்ஃப் வாரியத்தினுடைய மாண்புமிகு தலைவர் கவிக்கோ டாக்டர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவாக கடந்த 85ஆம் ஆண்டிலிருந்து ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பெயராலேயே ஒரு அமைப்பை தொடங்கி ஆண்டுதோறும் மிகச் சிறப்பாக அவருடைய நினைவை பசுமைப்படுத்தும் விதத்தில், அவர்களோடு நமக்கு இருக்கிற பந்தத்தை பலப்படுத்தும் விதத்தில், அவர்களுக்கு நமக்கும் இருக்கிற பற்றையும் பாசத்தையும் இன்னும் நெருக்கப்படுத்தி நேசப்படுத்துகிற விதத்தில் இந்த விழாவினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரவும், தொய்வின்றி அது தொடர்ந்து வலுப்பெறவும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளை வேண்டி என்னுடைய உரையை தொடக்கம் செய்கிறேன். இந்த உலகத்தில் சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக, சமூகத்தின் தலைவர்களாக பலர் வந்திருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் அத்தகைய தகுதி உடைய, அத்தகைய வலிமை உடைய, அந்த அளவிற்கு மகத்துவமுடைய ஒருவர் இந்த உலகத்தில் வந்து தனது நோக்கம் இதுதான் என்பதை தெளிவாக சொல்லி, அந்த நோக்கம் நிறைவேற அயராது பாடுபட்டு அந்த நோக்கத்தில் தான் வெற்றி அடைந்து விட்டதாக வெளிப்படையாக சொல்லி சாதனை புரிந்தவர் என்று சொல்லுகிற வரிசையில் உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் குறிப்பிட்டு சொல்ல ஒருவர் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பணியை தொடங்கிய நேரத்தில் தான் யார் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். தன்னுடைய கோட்பாடு, தன்னுடைய லட்சியம், தனது சித்தாந்தம் எது என்பதை ஒளிவுமறைவின்றி மக்களுக்கு விளக்கப்படுத்தினார்கள். தனது வழி எது, தனது வழியின் முறைகள் என்ன என்பதை மக்களுக்கு விளக்கப்படுத்தினார்கள். வழிபாட்டின் முறைகளை மக்களுக்கு சொன்னார்கள். வாழ வேண்டிய நெறிகளையும் நேதிகளையும் மக்களுக்கு போதித்தார்கள்.
எல்லாவற்றையும் நேற்று சொன்னது போல் இன்று சொன்னார்கள், கடந்த ஆண்டு சொன்னது போல் இன்று சொன்னார்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்னது போல் இப்பொழுது சொன்னார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கருத்தும் 10 ஆண்டுகளுக்கு பின்னால் மற்றும் ஒரு கருத்தும், ஒரு முரண்பட்ட கருத்தும். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு போதனை, 10 ஆண்டுகளுக்கு பின்னால் மற்றும் ஒரு போதனை, ஒரு வித்தியாசமான போதனை என்ற நிலைப்பாடுகள் இல்லாமல் ஒரே சீரான, ஒரே நெறிமுறைக்கு உட்பட்ட, ஒரே கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் நடைமுறைகளையும் நெறிமுறைகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதோடு தனது கடமை முடிந்துவிட்டது என்று கருதுகிற அந்த வட்டாரத்தில் சேராமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதை மக்களுக்கு நடந்து காட்டி, செயல்படுத்தி காட்டி, வாழ்ந்து காட்டி, வழிபட்டு காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அபூர்வமான வாழ்க்கையின் சொந்தக்காரர் என்று உலகத்தில் சரித்திரம் படைத்தார்கள். அத்தனை முறையில் வாழ்ந்து காட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதாஇன் பொழுது லட்சக்கணக்கில் திரண்டிருந்த சஹாபிகளுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் முன்னிலைப்படுத்தி வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு வேண்டுகோளை தெரிவிக்கிறார்கள். யா அல்லாஹ், சஹாபிகளை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேனோ, எதை நிறைவேற்றவும் எதை நிலைப்படுத்தவும் நான் அனுப்பப்பட்டேனோ அதை நான் செய்திருக்கிறேனா, நான் நிலைப்படுத்தி இருக்கிறேனா, என் கடமைகளை நான் பூர்த்தியாக செய்திருக்கிறேனா இல்லையா என்பதை சஹாபிகளுக்கு மத்தியிலே ஒரு கோரிக்கையாக, ஒரு செய்தியாக விடுத்து, நீங்கள் செய்தது உண்மை, எதற்காக நீங்கள் அனுப்பப்பட்டீர்களோ அதை நீங்கள் நிறைவேற்றியது உண்மை, என்ன நோக்கத்திற்காக நீங்கள் வந்தீர்களோ அதை நீங்கள் பூர்த்தி செய்தது உண்மை, என்ன காரியத்திற்காக அல்லாஹ் உங்களை அனுப்பினானோ அதை நீங்கள் முற்றிலுமாக எங்களுக்கு செய்து காட்டி சொல்லி காட்டியது உண்மை என்பதை சஹாபிகள் ஏகோபித்து சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் சந்நிதியை நோக்கி சொல்வது போல வானத்தை நோக்கி தன்னுடைய பார்வையை உயர்த்தி, இறைவா, நீ என்னை அனுப்பிய நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் என்பதற்கு நீயும் சாட்சி, இவர்களும் சாட்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு உண்மையை, அதற்கு முன்பு யாரும் செய்திராத ஒன்றை, அதற்கு பிறகும் யாருக்கும் செய்ய தோன்றாத ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றி காட்டினார்கள். என்ன நோக்கத்திற்கு வந்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அதில் அவர்கள் வெற்றி பெற்றதை சாட்சிகளோடு நிரூபிக்கிறார்கள். என்னுடைய கடமையை நான் பூர்த்தியாக நிறைவேற்றி விட்டேன், என் கடமைகளை நான் உண்மையாக முறையாக நான் மக்களுக்கு தெரிவித்து விட்டேன், அதில் நான் ஒரு குறையும் வைக்கவில்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். இதனால் தான் புனித மதீனாவிற்கு செல்லுகிற பொழுது மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்நிதிக்கு முன்னால் நின்று அவர்களுக்கு சலாம் சொல்லுகிற பொழுது நம்முடைய பெரியோர்கள் நமக்கு ஒரு ஒழுங்கை, ஒரு முறையை சொல்லித் தருகிறார்கள். அந்த ஒழுங்கும் முறையும், யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா நபியல்லாஹ் என்று சலாம் சொல்லிவிட்டு தொடர்ந்து ஸலவாத்தும் சொல்லிவிட்டு, யா ரசூலல்லாஹ், இன்னக கத் அத்தைத்தல் அமானா வ பல்லக்தர் ரிசாலா, நாயகமே, நீங்கள் எந்த அமானிதத்தை கொடுத்து அல்லாஹ்வால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டீர்களோ அதை நீங்கள் குறையின்றி நிறைவேற்றிவிட்டீர்கள். உங்களுக்கு எந்த ரிசாலத்தை தந்து இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பினானோ அந்த ரிசாலத்தின் பணியை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்கள். நாம் இந்த வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு மூமினும், அல்லது ஆணோ பெண்ணோ எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய
சந்நிதிக்கு முன்னால் நின்று கொண்டு அந்த சஹாபிகள் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் வதாயில் யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு தந்த அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்த ரிசாலத்தின் பணியை நிறைவேற்றி பூரத்துப்படுத்தி விட்டீர்கள். அதே வாக்குறுதியை, அதே செய்தியை இன்றும் நாம் சொல்ல வேண்டும் என்று நமது பெருமக்கள் நமக்கு அறிவுரை மாத்திரமல்ல ஆணையே பிறப்பிக்கிறார்கள். இன்றும் நாம் சொல்லுகிறோம், யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், இன்னக கத் அத்தைத்தல் அமானா வ பல்லக்தர் ரிசாலா. நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். அதில் எந்த குறையையும் நீங்கள் வைக்கவில்லை, அதில் எந்த பிழையையும் நீங்கள் வைக்கவில்லை. ஒரு புள்ளி அதில் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு புள்ளி விழுக்காடு கூட தவறு நடக்கவில்லை. அதுபோல் உங்களுக்கு தந்த ரிசாலத்தின் பணியில் ஒரு சிறு குறையையும் நீங்கள் வைக்கவில்லை, அதை முறையாக நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று இன்றும் நாம் சொல்லுகிறோம். அதை மதீனாவுக்கு சென்றுதான் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை. இந்த ஊரில் இருந்து கொண்டும் சொல்லலாம், அவரவர் இல்லத்தில் இருந்து கொண்டும் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், இன்னக கத் அத்தைத்தல் அமானா வ பல்லக்தர் ரிசாலா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து எங்கிருந்தும் பேசலாம், எந்த இடத்தில் இருந்தும் பேசலாம், எந்த நிலையில் பேசவும் ஒரு முஸ்லிமுக்கு உரிமை உண்டு. அப்படிப்பட்ட கடமையும் ஒரு முஸ்லிமுக்கு உண்டு. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை முற்றிலுமாக நிறைவேற்றி விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் விதித்த கடமையை முற்றிலுமாக நிறைவேற்றி விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒரு சமூகத்தின் தலைவராக, ஒரு சமுதாயத்தின் வழிகாட்டியாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நபியாக இந்த உலகத்திற்கு வந்த எவரும் இப்படி ஒரு சாதனையை செய்துவிட்டு அதை நிலைநாட்டி காட்டி, என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன், என் அமானிதத்தை நான் காப்பாற்றி விட்டிருக்கிறேன், எனக்கு தந்த ரிசாலத்தின் கடமைகளை நான் பூர்த்தி செய்திருக்கிறேன் என்று பகிரங்கமாக சொல்லி அல்லாஹ்வை சாட்சியாக்கிய ஒரு நபியும் உலகத்தில் இல்லை, ஒரு ரசூலும் உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரே ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் என்ன நடக்க வேண்டும் என்பதற்கும் வழியையும் வகையையும் ஏற்படுத்தி விட்டு சென்றவர்கள். தனக்கு பின்னால் இந்த பொறுப்புக்கு, தனது ஹிலாவத்துக்கு உரியவர் யார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடி காட்டி விட்டு சென்றார்கள். நலம் குன்றி இருந்த பொழுது, அவருடைய வஃபாத்திற்கு ஏறத்தாழ 16 நாட்களுக்கு முன்பு நலக்குறைவு ஏற்பட்டது. அந்த நலம் குன்றி இருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருகிலிருந்து தன்னை பராமரித்து, தனக்கு மருத்துவ பராமரிப்பு செய்து கொண்டிருக்கிற அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் இருக்கிறவர்களை நோக்கி சொல்கிறார்கள், தொழுகைக்கு ஜமாஅத்துக்கு நேரம் நெருங்கிவிட்டது, ஜமாஅத்து நடைபெற வேண்டும், இமாம் தயாராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்துக்கு செல்ல முடியாத அசௌகரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முன்னால் இருப்பவர்களை நோக்கி சொல்கிறார்கள், முரு அபூபக்கர் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரை இமாமத்து செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா உடனடியாக ஒரு பதிலை சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பனார் அபூபக்கர் அவர்கள் சரீஉத்தம், சட்டென்று அழுது விடக்கூடியவர்கள், உடனடியாக அழுக வந்துரும், ரொம்ப இளகிய இதயம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒருவரை தாங்கள் இமாமத்து செய்ய சொல்கிறீர்கள், அவர்களை தவிர்த்து வேறு உமர் அவர்களை இமாமத்து செய்ய சொல்லலாமே என்ற கருத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கருத்து சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்ன கருத்துக்கு எதிர் கருத்தாக அல்ல, தான் சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்தாக, ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா, என் தகப்பனார் வேண்டாம், அவர்கள் இளகிய இதயம் கொண்டவர்கள், உடனடியாக சட்டென்று அழுதுவிடக்கூடியவர்கள், எனவே வேறு ஒருவரை இமாமத்து செய்ய சொல்லலாம் என்று கருத்து சொன்ன பொழுது, எதிர் கருத்து அல்ல, வேண்டுகோளாக ஒரு கருத்தை சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதவர்கள் போலவே பதில் சொல்கிறார்கள், முரு அபூபக்கர் ஃபல் யுஸல்லி பின்னாஸ்,
அபூபக்கரை இமாமத்து செய்ய சொல்லுங்க, அடுத்த ஆள் கிடையாது. இது நடந்து கொண்டிருக்கிற பொழுது தற்செயலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் அந்த இல்லத்திற்கு ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தகப்பனாரை இமாமத்து செய்ய சொல்கிறார்கள். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்ன கருத்தில் தான் தொடர்ந்து நீடித்து நிலைக்கிறார்கள். அதையே திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். எனவே நீங்களாவது சொல்லுங்கள், உங்கள் தகப்பனார் தொழுகை நடத்தட்டும், இமாமத்து செய்யட்டும். என் தகப்பனார் வேண்டாம் என்ற கருத்தில் சொல்கிறார்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நிலைமையை புரிந்து கொள்ளாமல் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதிலாக என்னுடைய தகப்பனார் இமாமத்து செய்யட்டும் என்பது போல் கருத்து சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்பு இருந்ததை போன்ற நிலையில் இருந்து வேறுபட்டு சற்று கடுமையான குரலில் மாத்திரமல்ல, கோபத்தை ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் தான் இமாமத்து செய்ய அடுத்த ஆள் கிடையாது. இன்னகுன்ன ஸவாஹிபாத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்து பொம்பளைகள் மாதிரி ஏற்குமாறா பேசுறீங்க, உள்ளொன்று வைத்து வரிகள் ஒன்று பேசுறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத்து செய்கிறார்கள். ஒரு உண்மை என்னவென்றால், தனக்கு பின்னால் அந்த பொறுப்பை தான் இமாமத்து செய்ய முடியாத ஒரு நிலையில் தனக்கு பதிலாக யார் இமாமத்து செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுக்கிறார்கள். அவர்கள் இளகிய உள்ளம் கொண்டவராகிவிட்டதே என்று சொல்லப்பட்ட பொழுதும், அவர்கள் சட்டென்று அழுது விடுவார்களே என்று கருத்து சொல்லப்பட்ட பொழுதும், அவர்களுக்கு ஆயிஷா பிராட்டியாருக்கு தெரியாத ரகசியம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஆயிஷா பிராட்டியாருக்கு தெரியாத ரகசியம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வேறு எந்த சஹாபிக்கும் தெரியாத செய்திகள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்திருப்பது போல் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் சஹாபி அந்த அருமை மனைவியருக்கு சொன்ன செய்தி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய இமாமத்தின் நிலைப்பாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தான் முடியாத பொழுது, தன்னால் செல்ல இயலாத பொழுது தனக்கு பதில் யாருதான் இமாமத்தை செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத்து செய்கிறார்கள். தனக்கு அடுத்து பொறுப்புக்கு வர வேண்டியவர் யார் என்பதை இருக்கிற பொழுதே வரையறுத்து சொல்லிவிட்ட பெருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. அதற்கு பிறகு உள்ளதெல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும், தனக்கு அடுத்து யார் வரணும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நலக்குறைவின் முடிவில் வஃபாத்தான பொழுது அதுவரைக்கும் மிகப்பெரிய வீராதி வீரர் என்றும் பராக்கிரமசாலி என்றும் திட உள்ளம் கொண்டவர் என்றும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தடுமாறி நின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்தை உறுதிப்படுத்த ஹஜ்ரத் உமர் அவர்களே தடுமாறி நின்ற பொழுது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்தை உறுதி செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்தை வேறு எவராலும் உறுதி செய்ய முடியாத நிலையில் வீராதி வீரராக விளங்கிய உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுமாறி நின்ற நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்தை உறுதி செய்கிற பெருமை, உறுதி செய்கிற நிலையும் தகுதியும் அபூபக்கர் சித்தீக் ஆயிஷா பிராட்டியார் சொன்ன இளகிய உள்ளம் கொண்டவருக்கு தான் வந்தது. சட்டென்று அழுதுவிடக்கூடிய சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் அந்த தகுதி வந்தது. எல்லோரும் திகைத்து நின்றார்கள், எல்லோரும் தடுமாறி நின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் அல்ல, என்ற கருத்தில் அல்ல, அவர்களுக்கும் வஃபாத் உண்டு என்பதில் அழுத்தமான நம்பிக்கை சஹாபிகளுக்கு உண்டு. ஆனால் அந்த வஃபாத்தை ஜீரணிக்க முடியாத மனநிலைமையில் சஹாபிகள் தடுமாறி நின்ற பொழுது அவர்களாலேயே, அவர்களுடைய சொந்த மகளாலேயே இளகிய உள்ளம் கொண்டவர் என்றும் சட்டென்று அழுதுவிடக்கூடியவர் என்றும் சொல்லப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடத்தப்பட்ட இடத்திற்கு வந்து அவருடைய நெற்றியை முகர்ந்து
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறார்கள். திபுத்த ஹய்யன் வ மய்யித்தன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு மத்தியில் ஹயாத்தாக பகிரங்கமாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் நீங்கள் நிகரற்றவர்கள், நீங்கள் வஃபாத்தான பொழுதும் நீங்கள் நிகரற்றவர்கள். அப்பொழுதும் நீங்கள் தையிபுதான், இப்பொழுதும் நீங்கள் தையிபுதான். ரெண்டிலும் தையிபு என்பதில் மாற்றமில்லை. நீங்கள் வஃபாத்தாகும் முன்பும் நீங்கள் தையிபுதான், நீங்கள் வஃபாத்தான பிறகும் தையிபுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான பெருமையை எல்லோரும் தடுமாறி நின்ற வேளையில் நிலைப்படுத்தியும் உறுதிப்படுத்தியும் காட்டிய பெருமை அந்த இளகிய உள்ளம் கொண்டவருக்குத்தான் சாத்தியப்பட்டது. சட்டென்று அழுதுவிடக்கூடியவருக்குத்தான் அது சாத்தியப்பட்டது, எல்லோருக்கும் சாத்தியப்படவில்லை. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கத்தில் நின்று கொண்டு, யாராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை இந்த வாளால் வெட்டி சாய்ப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அத்தனை பெரிய தடுமாற்றம் உமர் அவர்களுக்கு. அந்த உமரைத்தான் ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் தகப்பனார் தொழுகை நடத்தட்டும், அபூபக்கர் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த உமர் தான் இப்பொழுது தடுமாறிக் கொண்டு நிற்கிறார். ஆனால் தடுமாறக்கூடியவர் என்று கருதப்பட்ட சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுமாற்றம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடிவு, அவருடைய கருத்து, அவர்களுடைய தீர்மானம் சரியாக இருக்கிறது என்பதை வரலாறு உறுதிப்படுத்தி காட்டுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை முடிவு செய்தார்களோ அந்த முடிவு சரியாக இருந்தது. சஹாபிகள் எந்த விவகாரமும் இல்லாமல், எந்த ஆச்சரியமான நிலைப்பாட்டுக்கும் சென்று விடாமல், சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடைய அடுத்த நிலையின் தலைவராக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மை கலீஃபாவாக தேர்வு செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு, நான் சொல்ல வந்த கருத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கிற முடிவுகளும் சொல்லுகிற செய்திகளும் சரியானது, அது உறுதியானது. அது மாத்திரமல்ல, பின்னர் 2 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்புக்கு வருகிற பொழுது அந்த ஆட்சியில் இஸ்லாம் மிக விரைவாக பல்கி பெருகி பரவி கொண்டிருக்கிற பொழுது, ஒரு வரலாற்று செய்தியின்படி ஒரு நாளைக்கு 230 கிலோமீட்டர் அளவுக்கு இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிற பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ரத் உமர் அவருடைய பெருமை சாமானிய மக்களுக்கு மத்தியில், சராசரி மக்களுக்கு மத்தியில் மிக பிரபல்யமாக மக்களுக்கு மத்தியில் பேசப்படுகிற ஒரு காலகட்டத்தில் சிலர் இப்படி பேசினார்கள். 2 ஆண்டுகள் முன்பு தன்னுடைய ஆட்சி பொறுப்பிலிருந்து வஃபாத்தாகி சென்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது மிக விரைவான நிலையில் இஸ்லாம் பல்கி பெருகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கிலாபத்து பொறுப்பை எடுத்து ஒரு அபூர்வமான நீதி நிர்வாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரில் யார் சிறந்தவர்கள்? அபூபக்கர் அஃலல் அம் உமர்? அபூபக்கர் சிறந்தவரா, உமர் சிறந்தவரா? ஒரு வித்தியாசமான வாத பிரதிவாதம் சமூகத்தில் அரியா பருவத்து மக்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவர் உமர் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார், நீங்கள் சிறந்தவரா அபூபக்கர் சிறந்தவரா என்று ஒரு கருத்து மக்களுக்கு மத்தியில் நடமாடி கொண்டிருக்கிறது என்று. இதை கேள்விப்பட்டதுதான் தாமதம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுதார்கள். அபூபக்கர் சிறந்தவரா உமர் சிறந்தவரா என்று என்னை அபூபக்கர் அவர்களோடு ஒப்பு நோக்கி பேசுகிற அளவுக்கு ஒரு செய்தி மக்களுக்கு மத்தியில் நடமாடி கொண்டிருக்கிறது என்று தேம்பி தேம்பி அழுதார்கள். அபூபக்கருக்கு நான் எந்த வகையிலும் சமமானவர் அல்ல, அபூபக்கர் அவர்களை விட நான் எந்த வகையிலும் மேம்பட்ட ஆள் அல்ல, நான் அவர்களை விட எத்தனையோ மடங்கு குறைவான ஆள். இன்னும் சொல்ல போனால் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிற நிலையில் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வதித்து அன்ன அமலி குல்லஹு மிஸ்லு அமலிஹி யௌமன் வாஹிதன் மின் அய்யாமிஹி வ லைலத்தன் வாஹிதத்தன் மின் லயாலிஹி. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இரவில் செய்த ஒரு அமல், அதுபோல் ஒரு பகலில்